வணக்கம். முன்பதிவு இல்லாமல் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் சொகுசாக ரயிலில் பயணிக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நாள் திடீர்னு திருமலைக்கு போய் ஏழுமலையான தரிசனம் செய்யணும்னு தோணிச்சுங்க. உடனே கிளம்பி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போனால் நிரம்பி வழியிற கூட்டத்தை பார்த்துட்டு வர வர ஏர்போர்ட்டு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஏர்போர்ட் மாதிரி ஆகிட்டு வருதுங்க. காஸ்மெட்டிக்ஸு, டாய்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, பர்ஃப்யூம்ஸு, ஃபுட்வேரு, பேக்ஸு, ஆப்டிக்கல்ஸு, வாட்சஸ்னு ஏர்போர்ட் ஸ்டைலில் கடைகள்லாம் வேறு லெவலில் வந்தாச்சுங்க. வந்த வேலையை விட்டுட்டு இந்த விண்டோ ஷாப்பிங் ரொம்ப அவசியமானு மொபைல் செல்ஃபி மோடில் என் மனசாட்சி அதட்ட உடனே கட் பண்ணிவிட்டு நேராக முன்பதிவில்லா பயணச்சீட்டு கொடுக்குற கவுண்டருக்கு போய் திருப்பதிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. திருப்பதியிலேருந்து இந்த ட்ரெயின் இப்போ தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மக்கள் போட்டி போட்டு இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ், திருப்பதி எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலுக்கும் திருப்பதிக்கும் இடையே ஒரு நாளைக்கு 2 தடவை போயிட்டு வருதுங்க. சாதாரணமாக சென்ட்ரல் ஸ்டேஷனில் முன்பதிவில்லா பயணச்சீட்டோடு பயணிக்கிறவங்க பிளாட்ஃபார்ம் உள்ள நுழைஞ்ச உடனேயே ட்ரெயின் லாஸ்ட்டில் இருக்கிற 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறி இடம் பிடிப்பாங்க. அதனாலேயே வழக்கமாக இந்த 2 பெட்டிகளும் சீக்கிரமாகவே நிரம்பிடும். சிங்கிள் சீட்டு கிடச்சா பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா ட்ரெயின் புறப்படுறதுக்குள்ள 4 பேர் உட்கார்ற சீட்டில் 5ஆவதாக ஒருத்தர் கண்டிப்பாக ஒட்டிப்பார். சரிங்க, மேலே லக்கேஜ் பர்த்து காலியாக தானே இருக்குன்னு ஏறி படுத்து கண்ணை இருக்கு மூடி நல்லா தூங்குற மாதிரி பாசங்க செஞ்சால் கூட கூட்டம் அதிகமாச்சுன்னா உங்களை தட்டி எழுப்பி உட்கார வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எதிரில் இருக்கிறவர் காலை நீட்டி உங்கள் சீட்டு மேலே வைப்பார். நீங்கள் நெளிஞ்சு பார்த்தாலும் நெத்தி கண்ணை திறந்தாலும் கவலையே படாமல் அவரோட கண்ணை மொபைலை விட்டு எடுக்கவே மாட்டாருங்க. சரி, வண்டி கிளம்பிடுச்சே, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு சீட்டு விட்டு நகர்ந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் உட்காந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் பறி கொடுத்துருப்பீங்க. என்னங்க இது, முன்பதிவு இல்லாத கம்பார்ட்மெண்ட்டில் திருப்பதிக்கு சொகுசான பயணம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ என்னடான்னா நீங்கள் முணுமுணுக்கிறது நல்லா கேட்குதுங்க. வாங்க, இங்கேருந்து இறங்கி ஒரு 8-10 கம்பார்ட்மெண்ட்டு இன்ஜினை நோக்கி முன்னாடி நடப்போம். வந்தாச்சுங்க, நாம் தேடி வந்த அந்த முன்பதிவு இல்லாத சொகுசு பயணம். சூப்பரான சேர்கார் கம்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் நெளிய வேண்டாம், நெத்தி கண்ணை திறக்க வேண்டாம். எழுந்து போனால் நம்ம சீட்டில் 10 சென்டிமீட்டர் பறி போயிடுமேனு பயப்படவும் வேண்டாம். நீங்கள் உட்கார சீட்டு இறங்குற வரைக்கும் உங்களோட தான். அது மட்டும் இல்லைங்க, ட்ரெயின் கிளம்பி சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பித்த உடனே சில பேர் கழுத்து நிற்காத குழந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே சாஞ்சி விழுவாங்க. அந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. சூப்பரான நெக் ரெஸ்ட்டு. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க, காதில் இயர்ஃபோனை மாட்டுங்க, மொபைலில் பாட்டோ படமோ ஓடட்டும். 3.5 மணி நேரத்தில் திருப்பதி. சூப்பராக திருமலைக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுங்கள். ஓம் நமோ வெங்கடேசாய.